பிறப்பையே அங்கீகரிக்காத இச்சமூகமா பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்கப் போகின்றது? மதத்தின் பெயரால் தீட்டு புனிதம் என்றும், சாதியின் பெயரால் ஆணுக்கும் அவன் சார்ந்த சாதிக்கும் அடங்கி நடக்க உட்பட்டவள் என்றும். இதில் ஆணின் சுயநலம் என்ன தெரியுமா? ஒரு தாய் பத்தாது, மனைவியையும் எனக்கு இன்னொரு தாய் அப்படின்னு சொல்லிடுறது, மகளையும் இன்னொரு தாய் அப்படின்னு சொல்லிடுறது. ஏன் அவங்களா இருந்தால் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதற்கும் ஒரு படி மேலே போய் பெண்ணியம் பெண்ணுரிமை என்று போர்க்கொடி பிடிப்பதன் நோக்கம் இந்த உலகை வெல்வதற்காக அல்ல, ஆண்களை விட பெண்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வதற்காகவும் அல்ல. லவ்வோடு சமைச்சா சமையல் ருசியாக வருமா? இந்த வாதம் உண்மைனா ஏன் ஆண்கள் யாருமே கிச்சன் பக்கம் போகிறதில்ல? உங்களுக்கும் லவ் இருக்கும்ல, நீங்கள் சமைச்சா ருசியாக வரும்ல. சில ஆண்களுக்கு எதிரியையும் மன்னிக்கும் அளவிற்கு வீரம் இருக்கலாம், சில ஆண்களுக்கு எதிரியின் கால் பிடிக்கும் அளவிற்கு வீரம் இருக்கலாம். சமத்துவம் அறிந்தவன் மட்டுமே உயிரோடு இருப்பவன், சமத்துவத்தை அறியாதவன் உயிர் இருப்பினும் அவன் பிணத்திற்கு ஒப்பாவான். இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் தங்களுடைய உணவிற்காக போராடும் வேளையில் மனித இனத்தில் பெண்கள் மட்டும்தான் தங்களுடைய பிறப்பிற்கே அங்கீகாரம் பெற போராடி கொண்டிருக்கின்றார்கள். பிறப்பையே அங்கீகரிக்காத இச்சமூகமா பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்கப் போகின்றது? பெண்களை அக வாழ்க்கைக்கே தகுதியற்றவர்களாய் நினைக்க செய்த இச்சமூகமா பெண்களை பொது வாழ்க்கைக்குள் நுழைய அனுமதிக்கும்? இந்த வாழ்க்கை எனக்குமானது என்ற சிந்தனையே பெண்களுக்கு எழாதவாறு மிக கவனமாக பார்த்து கொள்கின்றது இந்த ஆணாதிக்க சாதிய சமூகம். அதற்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம்தான் மதம், சாதி, ஆண்மை. மதத்தின் பெயரால் தீட்டு புனிதம் என்றும், சாதியின் பெயரால் ஆணுக்கும் அவன் சார்ந்த சாதிக்கும் அடங்கி நடக்க உட்பட்டவள் என்றும், ஆண்மையின் ஆளுமைக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பது போன்ற சூழ்ச்சி நிறைந்த சிந்தனைகளை பெண்களிடத்தில் கடமை என்னும் பெயரில் திணித்து அறியாமையில் வைத்திருக்கின்றது. பெண்களும் மத சடங்குகள் செய்வதன் மூலம் இந்த ஆணினம் தங்களை மதிப்பதாக நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். தெய்வமாக வழிபடுவதன் நோக்கம் பெண்கள் உயிரற்ற உணர்வற்ற பொருளாக இருக்க வேண்டும் என்பதே. தாயாக பெருமை பேசுவதின் நோக்கம் தாய் என்பவள் தன்னலம் மறந்து தன் வாழ்க்கை மறந்து சுற்றி இருப்பவர்களுக்காகவே வாழும் ஓர் உயிர். இதில் ஆணின் சுயநலம் என்ன தெரியுமா? ஒரு தாய் பத்தாது, மனைவியையும் எனக்கு இன்னொரு தாய் அப்படின்னு சொல்லிடுறது, மகளையும் இன்னொரு தாய் அப்படின்னு சொல்லிடுறது. ஏன் அவங்களா இருந்தால் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதற்கும் ஒரு படி மேலே போய் பேத்திய எங்கள் அம்மாவே மறுபடியும் வந்து பிறந்திருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த சுயநலம். பெண் எந்த காலத்திலும் தன்னை பற்றியும் தன் நலம் தன் வாழ்க்கை என்று நினைத்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கின்றது இந்த ஆணாதிக்க சாதிய சமூகம். ஆனால் பகுத்தறிவு துணை கொண்டு சிந்திக்கும் பெண்கள் மதத்தின் பெயரால் தங்களுடைய பிறப்பை இழிவுபடுத்தப்படுகின்றன என்பதையும், சாதியின் பெயரால் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்பதையும், ஆண்மையின் பெயரால் கனவுகள் கலைக்கப்படுகின்றன என்பதையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இவைகளை எதிர்க்க தொடங்கி உள்ளார்கள். பெண்ணியம் பெண்ணுரிமை என்று போர்க்கொடி பிடிப்பதன் நோக்கம் இந்த உலகை வெல்வதற்காக அல்ல, ஆண்களை விட பெண்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வதற்காகவும் அல்ல. இந்த உலகம் இந்த வாழ்க்கை பெண்களுக்குமானது என்று ஆண்களை உணரச் செய்வதற்காக. ஆனால் எது ஆண்களை அவ்வாறு உணர விடாமல் தடுக்கின்றது? ஆண்மை. ஆண் எனும் மகந்தை ஆண் குறி என்ற பெருமை, ஆண் எனும் மகந்தை தோழமை நட்பு என்ற உணர்வுகளை பெறவிடாமல் தடுக்கின்றது. 33% இடஒதுக்கீட்டிற்கு குரல் கொடுக்க நட்பு இல்லை, அக வாழ்க்கையில் தோள் கொடுக்க தோழமையும் இல்லை. பாப் கட்டிங் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எதற்கு என்று கேட்ட இனம்தானே இந்த ஆணினம். பெண்களின் காதலை உணவோடு ஒப்பிட்டு அவமானப்படுத்துவது தானே இந்த ஆணினம். லவ்வோடு சமைச்சா சமையல் ருசியாக வருமா? இந்த வாதம் உண்மைனா ஏன் ஆண்கள் யாருமே கிச்சன் பக்கம் போகிறதில்ல? உங்களுக்கும் லவ் இருக்கும்ல, நீங்கள் சமைச்சா ருசியாக வரும்ல, போகலாம்ல. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு வன்முறை என்ன தெரியுமா? லவ்வோட வெங்காயம் கட் பண்ணால் கூட கண்ணில் வந்து தண்ணி வராதான். இந்த
இது அண்மையில் ஒரு படம் வந்தது, அதில் டைலாகாக வேற வச்சுட்டாங்க. பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டு சொன்னால், ஆமாண்டி இது உண்மை, லவ்வோட வெங்காயம் கட் பண்ணலாம், கண்ணில் தண்ணி வராது, என் கண்ணில் தண்ணியே வராது அப்படின்னு. நான் கேட்டேன், காலையில் 6 மணிக்கு நீ யாரை லவ் பண்ணுவ? இல்லை, லவ் பண்ண தான் முடியுமா காலையில் 6 மணிக்கு? காலையில் இயற்கையை காதலிக்க முடியும் என்பதே இயற்கையானது. எத்தகைய வன்முறையும் சூழ்ச்சியும் நிறைந்த சிந்தனையை பெண்களிடத்தில் மிக எளிமையாக திணித்து விடுகின்றது இந்த ஆணாதிக்க சாதிய சமூகம். இந்த ஆண் என்ற அகந்தை சிந்தனையானது ஆண்கள் மட்டுமே வீரத்தில் சிறந்தவர்கள், வீரமும் வலிமையும் பெற்றவர்கள், ஆண்கள் மட்டுமே அறிவில் சிறந்தவர்கள், ஆண்கள் மட்டுமே ஆற்றல் படைத்தவர்கள் என்ற சிந்தனையை கொண்டிருக்குமே. ஆனால் பெண்களில் சாதனையாளர்கள் இல்லையா? அறிவு படைத்தோர் இல்லையா? ஆற்றல் மிக்கோர் இல்லையா? ஒரு சில பேர் தானே என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் பிறப்பே அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலையில் பெண்கள் செய்யும் அனைத்து செயல்களும் சாதனைகளாகத்தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். சரி, இந்த அறிவு, ஆற்றல், வீரம் என்பன ஆண்களுக்கிடையே சம அளவில் தான் இருக்கின்றனவா? இல்லையே, இருக்காது, இருக்கவும் முடியாது என்பதே இயல்பானது. அறிவுன்னா எப்பேற்பட்ட அறிவு தெரியுமா? யூரின்லேருந்து யூரியா தயாரிக்கிறதெல்லாம் வேற லெவல் அறிவுங்க. அப்படி அதெல்லாம் அறிவு, அதெல்லாம் ஏற்றுக்கணும் நீங்கள். சில ஆண்களுக்கு தெர்மாகோல் பயன்படுத்தும் அளவிற்கு அறிவு இருக்கலாம். சில ஆண்களுக்கு கடலில் சிலை எழுப்பும் அளவிற்கு அறிவு இருக்கலாம். சில ஆண்களுக்கு மனிதர்களின் தலைவர்களாக தங்களை வளர்த்து கொள்ளும் அளவிற்கு ஆற்றல் இருக்கலாம். சில மனிதர்களுக்கு மாட்டுக்கு தலைவர்களாக வளரும் அளவிற்கு ஆற்றல் இருக்கலாம். சில ஆண்களுக்கு எதிரியையும் மன்னிக்கும் அளவிற்கு வீரம் இருக்கலாம். சில ஆண்களுக்கு எதிரியின் கால் பிடிக்கும் அளவிற்கு வீரம் இருக்கலாம். ஆக இந்த அறிவு, ஆற்றல், வீரம் என்பன ஆண்களுக்கிடையே சம அளவில் இல்லாது அளவீட்டில் பல மாறுதல்களை உடையது. இந்த அளவீட்டில் மாறுதல்கள் என்பன ஆண்களுக்கிடையே இருந்தால் வேறுபாடு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் மட்டும் ஏற்றத்தாழ்வும். எத்தகைய வன்முறை நிறைந்த சிந்தனை, பெண்களை இழிவுபடுத்துகின்ற சிந்தனை. ஆக பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இழிவுபடுத்துகின்ற இந்த ஆண் எனும் அகந்தை சிந்தனையானது வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். ரசாயன முறையில் ஆண்மை அகற்றப்பட வேண்டும். அதாவது பாலியல் வன்முறை செய்கின்ற ஆண்களுக்கு ரசாயன முறையில் ஆண்மை அகற்றப்பட வேண்டும். ஏன்னா தவறே செஞ்சாலும் அவனுக்கு வலிக்காம தண்டனை கொடுக்கணும். ஏன்னா ஆண் அல்லவா? இந்த ஆலோசனையை முன்மொழிந்தது ஒரு பெண்ணாகவே இருக்கலாம். அதாவது ரசாயன முறையில் ஆண்மை அகற்றப்படும் என்ற கூற்றின்படி வலிக்காம தண்டனை கொடுக்கணும். ஆனால் பாலியல் வன்முறையின் போது பெண்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஆசிட் வீச்சில் உறுப்புகள் இழக்கப்படுகின்றது. அவர்களுடைய வலியை உணர்ந்து கொள்ள ஆட்கள் இல்லை. எத்தகைய பெரிய உலகம் இது! ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணிற்கு கூட நீதி வழங்க தகுதியற்றதாய் இருக்கின்றது இந்த உலகம். ஆண்மை என்பது இந்த ஆண்குறியைத்தான் குறிப்பிடும் எனில், ஆண்குறி உடைய அனைத்து ஆண்களும் சமமானவர்களாகி விடுவீர்களா? உங்களுடைய ஆண்குறிக்கும் சாதி அவமானம் பூசப்பட்டுள்ளது என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? எனக்கும் அதே ஆண்குறிதானே என்று அனைவரோடும் உங்களால் சமமாக அமர்ந்து விட முடியுமா? கருவறைக்குள் தான் நுழைய முடியுமா? காக்கும் காமாட்சியை தான் தொட்டுவிட முடியுமா? ஆண் என்ற அகந்தை, ஆண்குறி என்ற பெருமை அவர்களுக்கு சமத்துவத்தை பெற்றுத்தராத பொழுது இச்சமூகத்திற்கு எதனை பெற்று தந்துவிட போகின்றது? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். சமத்துவம் அறிந்தவன் மட்டுமே உயிரோடு இருப்பவன். சமத்துவத்தை அறியாதவன் உயிர் இருப்பினும் அவன் பிணத்திற்கு ஒப்பாவான். பிணத்திற்கு ஆண்குறியால் பெருமை உண்டா? பிணத்திற்கு அகந்தையால் அழகுண்டா? மெல்லிய பூங்கொடியாய் இருந்த பெண்கள் இவைகளை எதிர்த்து இன்று போர்க்கொடி பிடிப்பதன் நோக்கம் சமூகத்திற்கு எதிராக, சமத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய, பெண்களுக்கு எதிராக, பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய இந்த ஆண் என்ற அகந்தை சிந்தனை, யாருக்கும் உதவாத சிந்தனை சமூகத்திலிருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்பது எதற்காக? தோழமையும் நட்பும் பிறப்பதற்காக. மேம்பட்ட சமூகம் என்பது கூடி வாழ்தலில் தொடங்குகின்றது. கூடி வாழ்தலுக்கு தோழமையும் நட்பும் அவசியம். நண்பர்களே, ஆரோக்கியமான சமூகத்தினை பெறுவதற்காக அழியட்டும் அகந்தை ஆண்மை, பிறக்கட்டும் தோழமை, பரவட்டும் சமத்துவம். நன்றி, வணக்கம். திருமுருகன் காந்திக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனை, அதே பிரச்சனை ஒன்று விடாமல் வேல்முருகனுக்கு இருக்கு. அது எப்படி?
நாங்கள் கடந்த முறை சிறைக்கு போகும்போது இந்த குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கல. இப்போது இந்த முறை திருமுருகன் போகும்போதோ வேல்முருகனோ 2 பேரும் இதே உடல் நலிவுற்று இருக்கிறார்கள். அதே பிரச்சனையும் போது என்ன இவங்களுக்கு கலந்து கொடுத்தாங்க நாங்கள் அரசை கேள்வி கேட்க விருப்பப்படுகிறோம்.